உலக மகளிர் தினத்தையொட்டி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் என்றைக்கும் தேமுதிக இருக்கும் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சமுதாயத்தில் சரிபாதி அங்கமாக பெண்கள் திகழ்கிறார்கள் என்றும், பெண்கள் தாயாகவும் தாரமாகவும் சகோதரிகளாகவும் இருந்து தொண்டுக்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் முன்னேற வேண்டுமென்றால் அதற்குரிய தகுதிகளை பெற சமூகம், அரசியல், பொருளாதாரம் இவை அனைத்திலும் அவர்கள் முழு பங்கு பெற வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித இனத்தை பாதுகாப்பது தாய் குலங்களே என்று கூறியுள்ள கேப்டன், அந்த தாய் குலங்களை போற்றும் வகையில் அவர்கள் நலன் கருதி கொண்டாடப்படுவதே உலக மகளிர் தினமாகும் என்று தெரிவித்துள்ளார். ஆண்களுக்கு பெண்கள் அடிமையில்லை, பெண்களுக்கு ஆண்கள் அடிமையில்லை, இரு பாலரும் ஒரு சேர நட்புணர்வுடன் புரிதல்கள் இருக்க வேண்டும் என்பதே முன்னோர்கள் காட்டிய வழியாகும் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். ஆண் பெண் உறவு நட்பின் அடிப்படையில் அமைகிற பொழுது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை இன்றைய காலகட்டத்தில் இரு பாலரும் ஒரு சேர சமாளிக்க வேண்டியுள்ளதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பாக இதுவரைக்கும் பல திட்டங்களை பெண்களுக்காக செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், அவற்றில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்கிற உன்னத திட்டத்தை தனி கட்சியாக செய்து அதை சரித்திர சாதனையாக மாற்றியது தேமுதிக என பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதேபோல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் தையல் இயந்திரம், சிறு கடைகள் வைத்துக் கொடுப்பது, கணினி பயிற்சி மையம், கல்வி உதவி, திருமண உதவி, மருத்துவ உதவி இதுபோன்ற பலதரப்பட்ட வகையில் பெண்களுக்கு உதவிக்கரம் புரிந்துள்ளது தேமுதிக என கேப்டன் கூறியுள்ளார். அதுபோன்று பெண்களுக்கென்று கழகத்தில் மகளிர் அணியை உருவாக்கி அவர்களுக்கு என்று தனி சீருடை அமைத்து அரசியலில் சமபங்களித்த ஒரே கழகம் தேமுதிக என கேப்டன் தெரிவித்திருக்கிறார். எனவே பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் என்றைக்கும் தேமுதிக இருக்கும் என்று கூறியுள்ள கேப்டன், இந்த உலக மகளிர் தினத்தில் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.